போறேன். நீங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க. ஒட்டுக்க வராதீங்க. என்னங்க மாமா? எங்கடி போற? பத்தாத்துக்கு என்னையும் கூப்பிடுற? என்ன மாமா கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? கவிதாக்கா வந்து வீட்டுல வந்து எல்லா குடும்பத்தோட வந்துருங்கன்னு 4 வாட்டி சொல்லிட்டு போனாங்க. அவங்க சனிக்கிழமை சாமி கும்பிட்றாங்களாம். அதனால நம்மள சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க அம்மாவையும் சின்னவனையும் பார்வதி அக்கா வீட்டுக்கு அனுப்பினுக்கிறேன். நாம 3 பேரும் கவிதாக்கா வீட்டுக்கு போலாம். நாளா சாப்பாடே செய்யல. சரிங்களா? ஏடி ஒரு பேச்சுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? நீங்க மட்டும் வாங்க சொல்லுவாங்க. குடும்பத்தோட வாங்கன்னு தாண்டி சொல்லுவாங்க. அதுக்குன்னு என்ன எல்லாருமே போவாங்க? யாராச்சும் ஒருத்தர் போனா போதண்டி மீனா. அப்பா இப்போ நீங்க வரீங்களா வரது இல்லையா? ஹரிசனா சொல்லி இருக்குது. பருப்பு குழம்பா, ரசமா, அதுக்கப்புறம் 5 பொரியலாம், அதுக்கப்புறம் அப்பளம், வடை, அதுக்கப்புறம் பால் பாவேசம், அப்புறம் குலோப்ஜாமுன்லாம் செஞ்சிருக்காங்க. நீங்க பேசாம வாங்க போலாம். அம்மாளுக்கு தப்பாது பிறந்திருக்குது பாரு. ஏண்டா அதே மாதிரி நீங்களும் சாமி கும்பிடணும் இல்ல? எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட வேண்டியது தானே? அட என்னங்க மாமா, நீங்க கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? நாம தான் கோயில்ல போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்துடுறோம்ல. நாம எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுல வச்சு சாப்பாடு போடணும்? செலவு என்ன கொஞ்சமா செலவாகுமா? ஏண்டி நீ கூப்பிட்டு போடு சாப்பாடு போடுன்னா செலவாகும், அடுத்தவங்க வீட்டுக்கு போறது மட்டும் செலவாகாதடி அவங்களுக்கு? வாமா நம்ம போலாம். அப்பா அங்க இருந்து இப்படி பேசிட்டே இருப்பாரு. அப்பா சீக்கிரம் வாங்க. நீங்க வரதுக்குள்ள அதுக்கு சாப்பாடுலாம் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அம்மா வந்து சமைக்க மாட்டாங்க. ஆமாங்க மாமா, நான்லாம் சமைக்க மாட்டேன். தண்ணி குடிச்சிட்டு தான் நீங்க படுக்கணுமாக்கும். ஏங்கப்பா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு யாராவது வந்து வீட்டில் வந்து கூப்பிட்டா குடும்பத்தோட வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதை விட்டுவிட்டு ஒருத்தர் மட்டும் வாங்கன்னா சொல்லுவாங்க? அதுக்கு என்ன இப்படியா குடும்பமாவே போய் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போறதா? எங்கேயுமே நான்லாம் பார்க்கலப்பா. என்ற பொண்டாட்டி மாதிரி யாருக்கும் அமையாது.